சிந்து பைரவில சிந்து எப்படியாவது சிவாக்கு மனைவி ஆயிரணுங்கிறதுக்காக அடுக்கடுக்கா பொய்யும் ஆதாரமும் காட்டிட்டு இருக்காங்க. சிவா இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியே வந்து தம் பேரை காப்பாத்திக்கணும்னு ரொம்பவே போராடுறாரு. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. நேஹா மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் சிந்து கிட்ட இந்த சிவா உங்ககிட்ட காதலிக்கிறதா எப்போ சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து அவரும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருந்தோம். ஆனா எப்போ ஆறுமுகத்தோட எனக்கு பரிசம் போட்டாங்களோ அப்போதான் இவரு என்ன காதலிக்கிறதா சொன்னாரு. அது மட்டும் இல்ல கல்யாணத்தை நிறுத்தவும் சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொன்னோன்னே இப்படி என்ன கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டாரு. எனக்கு ஸ்னேகா வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா இவர் எப்போ என்ன கூட்டிட்டு போய் தெரியாம கல்யாணம் பண்ணாரோ அப்பவே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு. இதுக்கு மேல என்ன யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம அவர் கட்டின தாலிய இங்க எல்லாரும் முன்னாடியும் என் கழுத்துல அவர் தாலி கட்டியே ஆகணும். எனக்கு தாலி கட்டி என்ன மனைவியாக்கிக்க சொல்லுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க சிந்து. அவ்வளவுதான் வந்துச்சே மகாக்கு கோவம். ஏண்டி உன் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அக்கா சிவா சொல்றதுதான்க்கா உண்மை. சிவா ஸ்னேகாவை தான் லவ் பண்றான், எனக்கு முன்னாடியே தெரியும். கோயில்ல வச்சு சொல்லிட்டான். நான் தான் ஆறுமுக கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லலான்னு சிவாவை யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தேன். நம்புக்கா, நான் எதுக்கு போய் சொல்லணும்னு சொல்றாங்க சாரதா. நீ சிவாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அடுக்கடுக்கா போய் சொல்லிக்கிட்டே இருக்க. இப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா சிவா என்கிட்ட சொல்லியிருப்பான். அவன் எப்படி என்கிட்ட சொல்லாம இருந்திருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. அதான்க்கா சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தேன். என்ன தயவு செஞ்சு நம்புக்கா, சிவா சொல்றத நம்பு. இந்த மாதிரி கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சிடாதீங்கன்னு சொல்லி மறுபடியும் கதறாங்க. ஸ்னேகா மண்டபத்துக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இங்க என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கேக்குறாங்க. போலீஸ் நடந்த எல்லாத்தையுமே ஸ்னேகா கிட்ட விலாவரியா விளக்கமா சொல்றாரு. சிவா உங்களை லவ் பண்ணதா சொன்னாரா அப்படின்னு கேட்க, சார் நான் சிவாவை லவ் பண்றேன், சிவா என்ன லவ் பண்றாரு. ஒரு படிக்காத பொண்ணு சொன்னதை வச்சுட்டு நீங்க எப்படி சிவாவை இப்படி எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு கேள்வி கேட்கலாம்? சிவா எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? தகுதி தராதரம் இல்லாதவங்களுக்கு முன்னாடி நிக்க வச்ச சிவாவை எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம்? நான் இப்பவே எங்க அப்பாவுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க ஸ்னேகா. அவங்களுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்தாங்க எங்க அப்பா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு போனை போலீஸ் கிட்ட தராங்க. ஆனா போலீஸ் போனை வாங்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி உள்ள வச்சிடறாரு. இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நான் யார் போனையும் அட்டன் பண்றதா இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஸ்னேகாக்கு பெரிய பல்பா போயிருது. போலீஸ் சிவாவை பார்த்து நீ சரியான மன்மதனா இருக்கேப்பா. படிக்காத ஒரு பொண்ணு, ஒரு சைடு படிச்ச பொண்ணு சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறது தெரிஞ்சா ஸ்னேகா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, ஆஸ்தி எல்லாம் கிடைக்காதுங்கிறதுக்காக சிந்துவை கடத்தி கொண்டு போய் 2 வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டிருக்க அப்படிதானே அப்படின்னு கேட்கிறாரு. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சா எல்லாம் சரியா வரும்னு சொல்ல சிந்து உடனே அதெல்லாம் எதுவுமே வேணாம், அவர் எங்கேயும் கூட்டிட்டு போவேனா, எல்லாரும் முன்னாடியும் எனக்கு தாலி கட்ட சொல்லுங்க, அதுவே போதும்னு சொல்றாங்க. ஏய் என்னடி மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்க? நீ என் பையன் கால் தூசிக்கு வருவியா? பையன் உன் கழுத்துல தாலியே கட்டியிருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிடிக்காத தற்கூரி நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? பையன் எங்க, நீ எங்க அப்படின்னு பேச பேச அன்னபூரணிக்கு பயங்கரமா கோபம் வருது. நிறுத்து மகா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிவா உடனே சரி நான் உன்னை காதலிச்சதாவே இருக்கட்டும், நான் காதலிச்சதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ரூஃப் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. என் பையன் காதலிச்சான்னு சொன்னேன்லடி, காட்டு அப்படின்னு மகாவும் சொல்றாங்க. சிந்து ரொம்பவே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சுல்லான வர சொல்றாங்க. சுல்லான் கிட்ட இருந்து தன்னோட மொபைல் போனை வாங்கி எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. இவரு டெய்லி எனக்கு லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புனது இந்த போன்ல இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. போலீஸ் இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நான் உனக்கு மெசேஜ் அனுப்பினேனா அப்படின்னு சிவா வாங்கி பார்த்து அவரும் ஷாக் ஆயிடுறாரு. இவ்வளவு நேரம் கொஞ்சம் நஞ்சம் சிவாவை நம்பிட்டு இருந்தவங்களுக்கும் நம்பிக்கை சுத்தமா விட்டுருச்சு. உங்க மொபைல கொடுங்க, உங்க மொபைல பார்த்தா தெரிஞ்சிடும்ல இவங்க போய் சொல்றாங்களா நீங்க போய் சொல்றீங்களான்னு, கொடுங்க உங்க மொபைல அப்படின்னு போலீஸ் சிவா கிட்ட இருந்து மொபைல் வாங்குறாங்க. இந்த சைடு சிந்து அம்மாப்பா இவர் என்னெல்லாம் வேலை பார்த்திருக்காரு, இப்படி மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சிவாவோட போனை சிவாவே பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. மெசேஜ் அனுப்புன மாதிரி இருக்கே, நான் எப்ப இவளுக்கு மெசேஜ் அனுப்புனேன்? அடி பாவி, என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்க, இந்த அளவுக்கு மோசமானவளாடி நீ அப்படின்னு பயங்கரமா அந்த பார்வையிலே கொல்றாரு சிந்துவை. நேரம் சிந்து போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ உங்க மொபைல் போன்ல இருந்து யாரு வந்து மெசேஜ் அனுப்புனாங்க, நீங்க தானே அனுப்பியிருக்கீங்க, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு போலீஸ் கேட்டுறாங்க. மகாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்க மட்டும்தான் சிவாவை நம்புறாங்க. நேஹாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல நிக்கிறாங்க. ஆனா சிந்து சரியான ஆளுப்பா, என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சு செம்ம பிளானோட வந்து சிவாக்கு மனைவி ஆக போறாங்க. கல்யாணம் மட்டும் ஆனா போதுமா, சிவா சேர்ந்து வாழணுமே. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.